ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு டின்னர் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு ரொம்ப ஈஸியான தக்காளி சட்னி, கொஞ்சமாக கோதுமை கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் அன்னைக்கு நைட் டின்னருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக கஞ்சி காய்ச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், கோதுமை கஞ்சி. அதுக்கு தண்ணியில் சீரகம் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுட்டேன். இங்கே சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு ரெடி பண்ணுறதுக்காக மாவு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குன்ட்டு. நல்லா சீரகத்தோட தண்ணி தான். லைட்டாக இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோதுமையை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். மாவு இங்கே ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு மாவை லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சுடுதண்ணி சேர்க்குறேன். சுடுதண்ணி சேர்க்கும் போது நமக்கு சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் சுடுதண்ணி ஊற்றுறேன். இல்லைனாலும் நான் நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றி தான் பண்ணுவேன். அதுவுமே நல்லா சாஃப்டாக தான் வரும். நல்லா இது கொதித்து வந்ததுக்கப்புறமா சிம்மில் போட்டுடலாம். பாருங்கள், மாவு நல்லா பரட்டியாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இதை எப்போ சப்பாத்தி செய்ய போகிறோமோ அப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு லைட்டாக நிறம் மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். கஞ்சும் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் பார்க்கலாம். வெங்காயமும் லைட்டாக பொன்னிறமாக மாறி இருக்குது. இந்த சமயத்தில் 3 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா இதிலேருந்து வர ஆவிலேயே இந்த தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ கஞ்சி ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் நான் ஒரு கப் அளவுக்கு, ஒரு கப்பில் பாதி கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தண்ணி, தயிர் எடுத்த கப்லேயே தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சிட போகிறேன். எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த டைமில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதுக்கு நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமாகவே இருக்கக்கூடாது சப்பாத்திக்கு. கொஞ்சம் லைட்டு காரமாக இருந்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக இருக்கிறத விட நல்லா சேர்த்துட்டு பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்திருக்கு. தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. கோதுமை மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு. அதை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவும் தேவைப்படும். அதையுமே எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மாவை நல்லா திரும்ப ஒரு வாட்டி கையில் ஒரு வாட்டி நல்லா உருட்டிட்டு இந்த மாவில் நல்லா டிப் பண்ணணும். ஏன்னா இந்த மாவு நல்லா லூஸாக தான் பிணைஞ்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் இலக்கமாக தான் பிணைஞ்சிருக்கேன். அப்படி பிணையும் போது உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. நல்லா இப்போ கோதுமை மாவு டிப் பண்ணதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி ஒட்டாது. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு லைட்டாக நம்ம இதில் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டா கண்டிப்பாக ஒட்டாமல் வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ தோசைக்கல்லும் பக்கத்தில் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்ட உடனே எண்ணெய் சேர்க்காமல் ஒரு பக்கம் லைட்டாக இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி தயாராகிடும். இப்போ எல்லா சப்பாத்தியுமே நான் இந்த மாதிரி தான் சுட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டேன். இப்போ கஞ்சும் நமக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சுல. இப்போ சாப்பிட்ற போகிற டைம் ஆகிடுச்சு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா இதை கிண்டி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், தயிரோடு சேர்த்து கிண்டினோடனே உங்களுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நம்ம எல்லாமே செஞ்சுட்டு பார்த்தா எல்லாமே அதிகமாகிருச்சு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒன்று தான் செய்வேன். பாப்பா தான் 2 நாளாக கேட்டுகிட்டே இருக்கான், சப்பாத்தி தக்காளி சட்னி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி செஞ்சேன். சரி, கஞ்சாவது கம்மியாக பண்ணியிருக்கலாம். எல்லாமே அதிகமாகிடுச்சு. அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் எடுத்தும் வச்சுருந்தேன் அடுத்த நாளைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.